Hi மக்களே, welcome to Middle Class YouTube channel. Hi ஹாய். Kishore, hi Santosh. ம். ஆக்சுவலி நம்ம வந்து ஆல்ரெடி மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் எபிசோட் போட்டிருக்கோம். மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா பாருங்க. லைஃப் இன்சைட் இந்தியன் மூவி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எபிசோடோட பேரு. கிட்டத்தட்ட 300 மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்க ஒன் டேக்குள்ளவே. என்ன சொல்றது, நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மிஸ் அவுட் பண்ணவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிளோட செகண்ட் எபிசோடுக்கு பார்க்கலான்னு வந்திருக்கோம். இதுல நம்ம பார்க்க போற படம் என்னன்னா போக்கிரி. போக்கிரி வந்து ஆக்சுவலி ரீரிலீஸ் பண்றாங்க விஜய் பர்த்டேக்காக. ஸோ எப்படி கில்லிக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சோ போக்கிரிக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பாட்டுமே செம்ம ஹிட், நல்ல சாட் பஸ்டர் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ரீக்ரியேஷன் திருப்பி நடக்கும் அண்ட் மேஜிக் திருப்பி நடக்கும்னு எதிர்பார்த்து ஸோ செகண்ட் எபிசோட் வந்து போக்கிரி படத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். சந்தோஷ் அண்ட் கிஷோர், உங்களோட இனிஷியல் தாட் சொல்லுங்க, அப்புறம் செக்மெண்ட் உள்ள போனோம். ஃபர்ஸ்ட் போக்கிரி பத்தி சொல்றியா இல்ல இந்த போக்கிரி பத்தி அண்ட் நம்மளோட எபிசோட் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கு. செகண்ட் எபிசோடுக்கு என்ன எதிர்பார்த்து வரணும் ஆடியன்ஸ்? மக்கள் என்ன எதிர்பார்க்கணும்னா கலைநேரத்தோட இருக்க படத்தோட விஷயத்த பார்க்கணும். இந்த படத்துல என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு இருக்கும்ல, எல்லா படத்துலயும் ஒரு விஷயம் கத்துக்கிற மாதிரி இருக்கும்ல. ஒரு படத்துல ஒரு விஷயம் கத்துக்கணும், அந்த நோக்கத்தோட பார்த்தா நல்லா இருக்கும். படத்துல வந்து என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாம நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற இதா இருக்கணும். போக்கிரி சொல்ல தேவையில்ல, மாசான கலந்த விஷயம், அதுல என்னடா கத்துக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதை தான் நம்ம சொல்ல போறோம். அது நிறைய இருக்கு. அதே மாதிரி ஜூன் 21 போக்கிரி, அடுத்த நாள் வந்து பர்த்டே. ஸோ இன்னும் மாசா வேற இருக்கும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கிஷோர், இனிஷியல் தாட்ஸ். ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, அஜித்தானாலும் சரி விஜயனாலும் சரி முடிஞ்சிருச்சு, அவளோட கேம் ஓவர் அந்த மாதிரி டைம் தான் இருந்தது. அந்த டைம் ஒரு படம் வந்து அவரை திருப்பி தூக்கி விட்டுருந்தா அது இந்த படம் தான். இந்த படம் வரலாம் கில்லிக்கு அப்புறம் அப்படியே நிறைய ஃப்ளாப்பாக போயினே இருந்தது. அப்போ திடீர்னு ஏதோ ஒன்று ரீமேக்கோ இல்லை ஓன் கண்டென்ட்டோ ஏதோ ஒன்று பிரபுதேவா மூலியமா ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி படம் வந்து பயங்கரமான ஹிட் ஆகி ஒரு செம சக்ஸஸ். அதுக்கப்புறம் தான் அவர் அஜித் எப்படி பில்லா சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இவருக்கும் இந்த போக்கிரி தான் சொல்லுவாங்க. அதுதான் சொல்லணும் போக்கிரி. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷ் வேற ஆனா வரத்துல நிறைய கத்துக்கிறது ஏதோ இருக்குன்னு சொல்லி இருக்கான். அதுக்காக எக்ஸைட்மெண்டா இருக்கேன், என்னன்னா கத்துக்கணும் அப்படின்னு. நிறைய இருக்கு. அது ஃபர்ஸ்ட் அந்த செக்மெண்ட் ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிட்டா நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நம்ம we should save for last. ஸோ செக்மெண்ட் படியே போலாம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு நமக்கு ஆக்சுவலி வெரைட்டி காட்டுற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் படமே ஒரு மாரல் பாலிசிங் பண்ற மாதிரி ஒரு படம், அவ்வளவு மாரல் இருக்க வேல்யூஸ் இருக்க படம். செகண்ட் படம் ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் மாஸ் மசாலா மூவி. ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரீக் ஒரே ஒரு பாதையில தான் படம் ஃபுல்லா போயிருக்கு. பாட்டுகளா இருக்கட்டும், காமெடிஸா இருக்கட்டும், எல்லாமே மாஸ் மசாலா என்டர்டெய்னர் தான். ஸோ இதுல இருந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு ஆடியன்ஸும் கியூரியஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்மளோட எபிசோட்ஸும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மூவிஸை டச் பண்றோம். செகண்ட் இதுவே நெக்ஸ்ட் படமும் மேபி இன்னும் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா இன்னும் ஆடியன்ஸ்க்கும் நமக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தான் நினைக்கிறேன். அண்ட் படத்தை பத்தி சொல்லணும்னா, எல்லாரும் சொன்னீங்க, நான் படத்தை பத்தி சொல்ல. படம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க, அதுதான் சொல்லணும். பெருசா சொல்லணும்னா எனக்கு என்ன சொல்லணும், கொரியோகிராஃபி நல்லா இருக்கு, லிரிக்ஸ் ரைட்டிங் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, டைரக்ஷன் நல்லா இருக்கு, டிஓபி நீரவ் ஷா பண்ணியிருக்காரு அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி எடிட்டிங் அந்த அளவுக்கு இருக்கு, செம்ம எடிட்டிங். ஆக்சுவலி ரொம்ப செம்மையா இருந்தது. ஸ்டார்டிங் இந்த அசில காட்டுறப்போ கட்ஸ் காட்டுறது, விஜய் பாக்குறப்போ கட்ஸ் காட்டுறது, அப்படியே குட்டி 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 கட்ஸா டக்கு 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 டக்குன்னு ஜம்ப் கட்ஸ் மாதிரி இருக்கும். அது பயங்கரமா இருந்தது. அந்த எடிட்டிங்லாம் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்தது பாக்குறதுக்கே. கலர்ஃபுல்லா இருந்துச்சு படம் ஃபுல்லா. ஒரு சீன்ல வந்து எடிட்டிங் சொல்லும் போதுதான் இந்த மியூசிக் ஏத்த மாதிரி எடிட் பண்ணிருப்பாங்க. சிம்பா அசீனா வந்து செகண்ட் வாட்டி காட்டுவாங்க, மழை நினைஞ்சிட்டு காட்டுவாங்க, அப்படியே டும் டும் சத்தம் கேட்கும். அந்த சத்தத்துக்கு ஏத்த மாதிரி எடிட் கட்டா பண்ணிருப்பாங்க. ஏன்னா சின்ன சீனா இருந்தாலும் அது நல்லா பண்ணிருக்காங்களே ஒர்க் அப்படின்னு. இது மியூசிக்காக எடிட் பண்ணாங்களா இல்ல எடிட்டுக்காக தெரியல. அதே மாதிரி நான் ஆக்சுவலி இந்த படம் தெலுங்கு படம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு மேஜிக் அங்கேயும் இருக்கா, அதை விட இது எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். மேபி யாராவது கேட்டாங்கன்னா நம்ம ஒரு கம்பாரிசன் வீடியோ கூட போகலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒக்கட விட கில்லி கம்மி தான் சொல்லுவாங்க, கில்லி தான் பெஸ்ட் ஒக்கட விட சொல்லுவாங்க. ஸோ போக்கிரி, ரெண்டு போக்கிரில எது பெஸ்ட்? ஆக்சுவலி ஆக்டிங் அப்படியே டிட்டோ பண்ணிருப்பாப்ல விஜய் வந்து. மகேஷ் பாபு பார்த்து அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே பக்காவா சீட்டா இருக்கும். பட் எடிட்டிங் எனக்கு தெரியல இதே மாதிரி பண்ணிருக்காங்களா. காமெடி பாடி சோடா அந்த கேரக்டர் அங்கேயும் இருந்துதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ கிஷோருக்கு மேபி பாத்துருந்தா சொல்றோம், இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அதை பத்தி பண்ணலாம். இல்ல படத்தை பொறுத்த வரைக்கும் அதேதான். எனர்ஜி எடிட்டிங்ல இருந்து கட்ல இருந்து எல்லாமே அதே மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. காமெடி மட்டும் தமிழ் பெஸ்ட். வேற ட்ராக் வச்சு மொக்க பண்ண
ஆக்டிங், அப்புறம் அந்த டைம் இலியானா செம்ம ஃபேமஸ். ஸோ அவங்க அடிச்சுக்க முடியாது. அந்த டைம் அசின் இங்க நம்ம தமிழ்ல அசின் வளர்ந்துட்டு தான் வந்திருந்தாங்க அந்த டைம், பயங்கர ஹிட் ஆகல. ஸோ அப்போ இலியானா வெயிட்னால அவங்க ஆக்டிங்கும் வேற லெவல்ல இருக்கும். பாட்டுங்களாம் கூட அதே தான், நல்ல நல்ல பாட்டு எல்லாமே, பாட்டும் நல்ல பாட்டு. ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்க தான் நடிச்சிருப்பாங்க ஆல்மோஸ்ட். நெப்போலியன் பெர்லானா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அந்த வில்லன் நடிச்சிருப்பாரு. மற்றபடி கேரக்டர்ஸ்லாம் கூட எல்லாம் சேமா தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தமிழோட தெலுங்கு தான் நல்லா இருக்கும் சொல்லுவேன். அசின் இல்ல இவ்வளவு அழகா இருக்காங்க, அப்படியே எனக்கு கண்ணு எடுக்க முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு அசினோட பர்ஃபார்மன்ஸ். நிஜமா பார்க்க அழகா இருக்காங்க விட்டுருங்க, அது எல்லாரும் கூட சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நடிக்கிற அளவுக்கு ஹீரோயின்ஸ் இப்ப இருக்க மாதிரி தெரியல எனக்கு. அவங்க எமோஷனா எமோஷன், அதுக்கடுத்து இதுனா இது அப்படின்னு அப்படியே ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணி பண்றாங்க, வேற லெவல்ல இருந்து. எல்லாமே வந்து தெலுங்குல அதே மாதிரி வந்துட்டு இருக்கும். கில்லியாச்சும் வந்து கொஞ்சம் கதை மாட்டிட்டாங்க, சீன்ஸ் மாட்டிட்டாங்க, அதனால வந்து டிஃபரன்ஸ் காமிச்சது. இவரோட அந்த குசும்பத்தானோ அந்த கிரிஞ்ச் பண்ற மாதிரி எல்லாம் வச்சு சூப்பரா காமிச்சிட்டாங்க. பட் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அசின் கேரக்டர்ல இருந்து, விஜய் கேரக்டர்ல இருந்து, அப்புறம் போலீஸ் எல்லாரும் அங்க என்ன அதே டைலாக்ஸ் எல்லாம் எடுத்து இங்கேயும் போட்டிருப்பாங்க. டைலாக் கூட ஆல்மோஸ்ட் ஒரு சிலதான் சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த பொண்ணு அசினோட கேரக்டர்ல வர சீன்ஸ் எல்லாமே லாஸ்ட்ல கூட உன்னால விட முடியாதுன்னு சொல்ற மாதிரிலாம் வரும், அதெல்லாம் கூட அப்படியே தான் இருக்கும். அந்த அளவுக்கு அது காப்பி பண்ணி எடுத்தாலும், ஆனா இது ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல நிறைய விஷயத்தையும் நம்மளால. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம கம்பேர் ஒண்ணு பண்ணணும் நான் சொல்றேன். இப்ப விக்கி சொன்னா அவங்களும் அதே மாதிரி நல்லா நடிச்சிருந்தாங்கன்னு சொல்ல வரேன். அது டிஃபரெண்ட் எதிர்பார்க்க முடியாது ஒன்னால நீ, ஏன்னா ஆல்மோஸ்ட் இருக்கிற கேரக்டர்ஸ் அங்க இருக்கிற கேரக்டர்ஸ் சேம் கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஆக்டிங்கும் டைலாக்கும் ஒன்னே இருக்கு. மிஞ்சி போனா நமக்கு பெரிய வித்தியாசம் வந்து ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் விஜய்னா கொஞ்சம் மூஞ்சில எக்ஸ்பிரஷன்ஸ் காமிச்சு இவன் நான் ஏன் அடிச்சேன் தெரியுமா, இவன் என்கிட்ட அங்க ராங்கா பண்ணா, அந்த டைலாக் அப்படியே அதுல இருக்கும். அவர் மூஞ்சில எக்ஸ்பிரஷனே இல்லாம அப்படியே பண்ணி அடிச்சிருப்பாரு, அவ்வளவுதான். எல்லா டைலாக்ஸ் ஆல்மோஸ்ட் 90% சேமா தான் இருக்கும், அது மட்டும். பட் இவர்கிட்ட எக்ஸ்பிரஷன் இருக்கும், அவர்கிட்ட எக்ஸ்பிரஷன் இருக்காது. அதுல இலியானாவும் சரி அசினும் சரி ரெண்டு பேரும் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா அந்த வெயிட் போடலாம், அது மட்டும் கன்ஃபார்ம். ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலி என்னன்னா, ஒரு மேஜிக் ஒன்ஸ் கிரியேட் ஆன மேஜிக்கை ரிப்பீட் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அதை பண்ணிருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலி 2 போக்கிரி படத்தை பத்தி பேசணும்னா நமக்கு வீடியோல டைம் போறதே தெரியாது, பத்தாது. ஏன்னா அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க 2 படத்தையும். ஸோ நம்ம மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணுவோமோ அதை பண்ணுவோம். டேரக்டா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். 2 பேர்ல யாருனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கேரக்டர் ஆர்க். யாரை பத்தி ஃபர்ஸ்ட் பேச போறோம்? போக்கிரி பத்தி தான் பேசணும். ஸோ விஜய். சரி, ஓகே. விஜய் தான். அதுல வந்து 2 ஆளா இருக்காங்க, ஒன்னு தமிழ், ஒன்னு வந்து சத்தியமூர்த்தி. தமிழ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேசுற மாதிரி, ஏன்னா ஓவரால் ஃபுல்லாவே தமிழா தான் இருக்காரு. ஸோ தமிழை பத்தி பேசலாம். தமிழ் வந்து எப்படி அவர் வந்து கேரக்டர் கிரியேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அவர் நேர்மையா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு காமா இருப்பார். படம் ஃபுல்லா ஒரே காமா தான் இருப்பாரு, காம் டவுனா இருப்பாரு. எது வந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது ஒரு கூல் டவுனா அது ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கான்பிடன்ஸ் லெவல் படத்துல வந்து அவர் வந்து எது பண்ணாலும் கான்பிடன்ஸ் இருக்கும். சும்மா வந்து ஏனோதானம் பண்ற மாதிரி இருக்காது. யார் என்ன பண்ணுவாங்க அது யோசிக்கவும் மாட்டாரு. இவர் பண்றதை நடிப்பாரு. அது ஒரு டைலாகவும் அதிகமா வச்சுருப்பாரு. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணேன், என் பேச்சு நான் கேட்க மாட்டேன், அது மாதிரி சொல்ற மாதிரி இருந்தாலும் இவர் கான்பிடன்ஸ் லெவல் இருந்தாதான் அந்த டைலாக் எல்லாம் சொல்ல முடியும். ஒரு ஷட்டர் மூடிட்டாரு, அதுக்கப்புறம் அவரை அடிக்க முடியும், அவர் நம்பினாதான் டைலாக் எல்லாம் சொல்ல முடியும். அந்த கான்பிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்கும் அவருக்கு. அதுக்கப்புறம் எழுதி வச்சிருக்கேன், அதான் நான் பார்த்து சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து எமோஷனல்ஸ். அவர் வந்து எமோஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாரு. ஃபீலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எமோஷன் கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆளா இருப்பாரு. காமா இருந்தா மட்டும் போதாது, அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து அந்த படத்துல எல்லாம் ஒரு பண்ணுவாரு, ஐயோனுக்கு பெருசா கத்துற மாதிரி எல்லாம் போக மாட்டாரு. ஒரு கண்ணில் வந்து தண்ணி வரும், லைட்டா ஒரு மாதிரி லைட் எமோஷன் ஆவாரு. எமோஷன் கண்ட்ரோல் பண்ற ஆளா இருப்பாரு. ஸோ ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஜெயிக்கணும்னா என்னென்ன தேவை அப்படின்னு யோசிக்கிற ஆளுக்காக தான் அங்க தமிழ் கேரக்டரா இருக்கும். ஃபேஸ் பண்றதா இருக்கட்டும், காமா இருப்பாரு, எமோஷன் கண்ட்ரோல் பண்ணதா இருப்பாரு. அப்புறம் கான்ஃபிடன்ஸ் லெவல், எல்லாத்துலயும் கான்ஃபிடன்ஸ் லெவல் செம்மையா இருக்கும். இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நேர்மைன்னு சொன்னதுக்கு எங்க இருக்குன்னா, ஒரு சீன்லயும் பார்த்தா அவர் வந்து ஒருத்தர் வந்து ஐ திங்க் யாரும் மறந்துட்ட பேரு, அவங்க அம்மா வந்து முதியோரத்துல சேர்த்துருவாங்க. அது தட்டி கேட்பாரு. தட்டி கேட்டுட்டு அப்படி சொல்லுவாரு, இந்த மாதிரி அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்லுவாரு. ஸோ அந்த நேர்மைனா அதுவும் சேர்ந்ததுதான். அவர் வந்து கடமையா பாக்குறாரு, எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல அவர் யோசிக்கிறது வந்து, நீ என்ன வேணா பண்ணு, குழந்தைங்களும் பெண்களும் வந்து பாதிக்கப்படக்கூடாது. நான் என்ன வேணா சொல்றேன், அவன் கொல்லனா கொல்றேன், அதுக்குன்னு நீ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு. இந்த லெவல் அவர் வந்து அவர் பாயிண்ட் என்ன இருக்கோ அந்த பாயிண்ட வந்து படத்துல ஆரம்பிக்கிற கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்றாரு. எதுலுமே வந்து சும்மா நம்ம வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. சத்தியமூர்த்தின்னு ஒரு இதுல இருந்து சத்தியமூர்த்தில இருந்து தமிழா மாறினதுக்கு அப்புறமும் அவர் ஒரு பாயிண்ட் மாறவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒரே பாயிண்டா தான் இருப்பாரு. அதுதான். கிஷோருக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு நீ பேசிட்டு இருக்க எப்படி இருந்தது, இந்த சிறுத்தை படத்துல தமன்னா
பொறுக்கி திருட கார்த்தியை பார்த்துட்டு அப்படியே பார்த்தா அப்படி மேல ஓங்கி நிப்பால அந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது நீ பேசுனது. கிஷோருக்கு போயிடலாம். போக்கிரி விஜய். கரெக்ட், ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். நான் ஒன்னே ஒன்னா சொல்லணும்னு நினைச்சேன். நீ சொன்னா ஒரே பாயிண்ட் சொல்ல போறேன். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அவ்வளவுதான். அந்த ஒரு ஃப்ளோல தான் அவர் போயிட்டாரு. கடைசியில என்ன இந்த ஆள் ஒரே சண்டை போட்டுனே இருக்கானே, ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுமான்றப்ப அந்த கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட். ஓகே நல்ல இவரு சூப்பர் தான் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஆல்மோஸ்ட் நீ மொத்தம் பாயிண்ட் கவர் பண்ண, அதான் சொல்லணும்னு நினைச்சேன். எமோஷன்ஸ் வெளியே காட்ட மாட்டாரு, காமா இருப்பாரு, இதெல்லாம் கூட நான் யோசிச்சு வச்சிருந்தேன். அந்த பாயிண்ட் எல்லாமே நீயே டெலிவரி பண்ணிட்டேன். அதனால ஒன்னே ஒன்றா, நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அவ்வளவுதான். ஓகே, நானுமே தமிழை பத்தி ஐ மீன் விஜய் நடிச்ச பேரு கேரக்டர் பேர் வந்து தமிழ். ஸோ தமிழை பத்தி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் தான். அண்ட் இன்னொன்று என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், வாக்கியம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. யூனிவர்ஸ் ஃபால் இன் லவ் வித் ஸ்டபன் பீப்புள். ரொம்ப ஸ்டபனான ஆளு. அதுக்குதான் அந்த டைலாகே இருக்கு. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அது என்னதான் இருந்தா கூட நான் ஸ்டபனா இருப்பேன். என் டிசிஷன் தான் அது. என்ன தோக்குது ஜெயிக்குது அதெல்லாம் தாண்டி லாஸ்ட்ல கூட சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி நான் உயிரோட வருந்தா அங்க 30 ரவுடி செத்து போயிருப்பாங்க. சப்போஸ் நான் செத்து போயிட்டா ஒரு நேர்மையான அதிகாரி செத்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். நான் முடிவு பண்ணிட்டேன் நான் போகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு போயிருப்பாரு. ஸ்டபனான ஆளு, கான்பிடென்டான ஆளு. அண்ட் என்ன கேட்டீங்கன்னா இன்னும் கூட அவர் அடிச்சா முடிஞ்சதுன்ற மாதிரி எடுத்ததும் சும்மா துருத்துருன்னு இல்லாம அமைதியா இருக்கிறத பாக்குறப்ப எப்படி இருக்கு, யோசிச்சுட்டு ஒன்னு அடிச்சாலும் ஒரு அடி நங்கு நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொறுமையா பாக்குறாரு. அந்த ஒருத்தர் சுடுவார்ல, அந்த ரைட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க நரசிம்மாக்கு, அவர் சுடுறது கூட அவர் பேச விட்டு பார்த்துட்டே இருப்பாரு. நான் போட்டுடலாமா சொல்லிட்டேன். எழுந்து நின்று இப்படி திருப்பி இப்படி சொல்றப்ப முடிஞ்சிச்சு ஒரே ஷாட். ஸோ ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கிடையாது. பொறுமையா யோசிச்சு எங்க எக்ஸிக்யூட் பண்ண கரெக்டா முடியும், சிம்பிளா முடியும் அப்படிங்கிற மாதிரி பக்கா எக்ஸிகியூஷன், பக்கா பிளானிங், பக்கா எக்ஸிகியூஷன். அதுதான் அந்த கேரக்டர் மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் கான்ஃபிடென்ட், ஸ்டபன், பக்கா பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். இதுதான் அந்த கேரக்டர். இது மாதிரி தெரிஞ்சது. நீ சொன்னது எனக்கு ரொம்ப கரெக்டா இருந்தது. எமோஷனை கண்ட்ரோல் பண்ணது. ஏன்னா அவருக்கு தெரியும் அவரும் லவ் பண்றாரு அஜினா. அவரு தான் ஃபர்ஸ்ட் அங்க இம்ப்ரெஸே ஆவார் அஜினை பார்த்துட்டு. அதுக்கப்புறமாவும் அவங்க வந்து சொல்றப்பவும் இவர் வந்து நம்ம நேச்சர் ஆஃப் ஒர்க்குக்கு இது தேவைப்படுமா, ஸோ எமோஷன்ஸை காட்டிக்காம அப்படியே ரஃப் அண்ட் டஃபாவே ஹேண்டில் பண்ணிட்டு போவாரு. அண்ட் அவங்க அப்பாவையும் நம்மளையும் வந்து முட்டாள் ஆக்கியிருப்பாங்க. இவங்க தான் அப்பா போல இருக்கு, ஸ்ரீமனுக்கு தான் இவர் அப்பா போல அப்படிங்கிற மாதிரி. இந்த பொறுக்கி கூட எல்லாம் ஏன் சார் அந்த மாதிரி டைலாக்கா இருக்கட்டும். அது என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கன்னா அந்த வயசுல பாக்குறப்ப புரியல. இப்ப பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா அவங்க அண்டர் கவருங்கிறதால அங்க சூழ்நிலை நம்ம கவனிக்கலன்னா கூட யாராவது கவனிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிருக்காங்கன்னு தோணுச்சு. ஸோ வெல் ஸ்கெட்ச் கேரக்டர் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. தமிழோட சீரியஸ் இன்ட்ரெஸ்டா இருந்தது. அவர் காமா இருக்கிறது வந்து நிறைய திமிரா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. திமிரெல்லாம் இல்ல, அவர் காமா தான் இருப்பார் ஃபுல்லாவே. எந்த சீன்ல போனாலும் அவர் காமா இருப்பாரு. வில்லனை சந்திக்கும் போதும் காமா இருப்பார். இன்னொரு விஷயத்த சொல்ல மாதிரி ஹியூமர் ஒண்ணு இருக்கும் அவர்கிட்ட, ஹியூமர் சென்ஸ் ஒண்ணு இருக்கும். ஒருத்தர் காமா இருக்கிறனா வந்து கெத்தா காட்டினா எப்பயுமே கெத்தான டைலாக் தான் சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் இருக்காது. நம்ம கிண்டலா பேசணும்ல, அந்த கிண்டலா பேசுறது நிறைய விஷயத்துல சொல்லியிருப்பாரு. உன்னை பார்த்தா எனக்கு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கான்னு சொல்லுவாரு. இவர் வந்து நீ கூட தான் நீ பாக்க எனக்கு பக்கத்து வீட்டு மாமா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எதிர்த்து வீட்டு மாமா மாதிரி இருக்கான்னு சொல்லுவாரு. நம்ம கான்பிடன்ஸ் லெவல் இருக்கும்போது திமிரா தான் பேசணும்னு இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் டைலாக் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கே, ஆரம்பத்துல பேசும்போது அடிச்சா பொறி கிளம்பும், நீ அடிச்சா அது மாதிரி டைலாக் எல்லாம் பேச ஆரம்பிப்பாரு. இது நார்மலா ஹீரோ கிட்ட சென்ஸ் இருக்கும். ஆனா ஒரு வில்லன் கிட்ட சந்திக்கும் போது நம்ம டைலாக் ஓவர் டைலாக் தான் பேசணும், பஞ்ச் டைலாக் தான் பேசணும் இல்ல, காமெடி டைலாக் ஹியூமர் சென்ஸ் பேசும்போது தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும்னு தோணும் இருக்கும். அந்த லெவல்ல பார்க்கும்போது தமிழோட கேரக்டர் ரொம்ப கிளியரா இது இருக்கும். அண்ட் நம்ம இதை விட்டுட்டோம் தைரியம். அந்த தைரியம் வந்து ரொம்ப பேருக்கு தேவை. அவர் எதுக்கும் பயப்படல, அவர் உயிருக்கும். ஆக்சுவலி என்ன சொல்றது, உயிர் பயம் இல்லாத ஆள். அதுக்குதான் வந்து ஒரு சீனே வச்சிருப்பாங்க, உயிர் பயம் இல்லாத ஆள் எதை வேணா ஜெயிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ அது அந்த தைரியம்ங்கிறது அந்த கான்பிடன்ஸோட சேர்த்துன்னு வச்சுக்கோ. ஆனா கான்பிடன்ஸ்ங்கிறது வேற, அந்த தைரியம்ங்கிறது வேற. கான்பிடன்ஸ் கூட தைரியம்ன்றது ஏதோ ஒரு இடத்துல கம்மியாகுதுன்னா நம்ம கான்பிடன்ஸும் லோ ஆகும். அது ரெண்டும் ஒரு சேர அந்த பேலன்ஸ்ல மெயின்டைன் பண்ண கேரக்டரா இருந்தது. ஸோ வெல் ஸ்கெட்ச் அண்ட் வெல் போர்ட்ரேட் தமிழ். அங்கதான் தமிழோட கேரக்டர் முடிச்சுக்கலாம். ஸோ கிஷோர் நெக்ஸ்ட் கேரக்டர் ஆர்க் செக்மெண்ட்ல நெக்ஸ்ட் கேரக்டர் யாரு கிஷோரோட? நெக்ஸ்ட்னா ஹீரோ என்ன சொல்லி ஆகணும், ஸ்ருதி. ஸ்ருதி அவங்களை எப்படி அலைன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு சாதுவான கேர்ள், சிம்பிளான கேர்ள், நார்மலா ஒரு சாதாரணமான குடும்பத்துல இருந்து வர மாதிரி காமிச்சு அப்படியே ரொம்ப வெகுலி இன்னோசென்ட். ஒருத்தனை லவ் பண்ணிட்டா அந்த 90s கிட், அந்த டைம் 90s கிட் தான். 90s கிட்லாம் ஒருத்தனை உண்மையா லவ் பண்ணிட்டாங்கன்னா அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை மாத்திடுறேன். அவன் தம்பி கேட்பான் இந்த மாதிரி, அவன் அப்படி இருக்கான், இல்ல நான் அவனை மாத்திடுறேன் அப்படி சொல்ற மாதிரி. கடைசி வரைக்கும் வந்து எனக்காக வாழ, ஐ மீன் சொசைட்டியோட நம்ம நல்லா இருந்தா போதும். அது நேச்சுரலா நீ நேற்று பேசின மாதிரி தான்.
அந்த இவங்க அமிர்தவல்லி பேசுற மாதிரி தான் டிபிக்கல் மதர் மாதிரி டிபிக்கல் கேர்ள். ஸோ அவங்க வந்து அவங்கள செல்ஃபரா பார்ப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப இன்னோசன்ட், முதல்ல சொன்னா இன்னோசன்ட், தெரியவே தெரியாது, நம்ம ஏமாந்துனதும் தெரியாம அது எதையுமே தெரியாம ஃபர்ஸ்ட் அவர் தான் லவ் பண்ணுவா போல. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிடும், ஸ்ருதி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, விலைக்கு போவாங்க. அப்பயும் அவங்க விடாம இல்ல எனக்கு நீ தான் வேணும் அந்த மாதிரி சொல்லி காமிச்சிருக்கலாம். அது செம்ம இன்னோசென்டா இருந்தது. பாக்கவே இந்த மாதிரி தானே இருப்பாங்க, இப்படிதான் கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளவுதான். மனசுல இருக்க ஆசைலாம் சொல்லிட்டு இருக்காங்க கிஷோர். கேரக்டர் சொல்லடா. அசிலை பத்தி ரொம்ப அங்க சுத்தியா பாக்கல, அசிலா தான் பாத்துருக்கான். ஓகே கிஷோர், சந்தோஷ் நீ கண்டிப்பா. நெக்ஸ்ட் ஸ்ருதி வந்து கிஷோரும் சொன்ன மாதிரிதான். ஸ்ருதி வந்து அவங்க அப்பா இறந்த கேரக்டரா இருக்கும், அப்பா இல்லாம ஒரு கேரக்டரா இருக்கும். அப்போ அவர் வந்து லோன்லியா ஃபீல் பண்றாரா இருக்கும். அதே மாதிரி பாதுகாப்பே இல்லாத ஆளா இருப்பாங்க. சோ அந்த பாதுகாப்பு யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போது ஆப்வியஸ்லி அங்க ஹீரோ வந்து அந்த அளவுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கிற ஆளுகிட்ட யாரா இருந்தாலும் வாங்கிடுவாங்க. அது சுத்தி வந்து அந்த வீக் பாயிண்டா இருக்கும் போது அந்த பயங்கர ஆளா தான் இருப்பாங்க. சோ அந்த கேரக்டருக்கு வந்து அவ வீக் பாயிண்டா இருப்பான். ஆனாலும் கிஷோர் சொன்ன மாதிரிதான் அந்த சீன் எனக்கு தோணுச்சு, அது கொஞ்சம் ஃபன்னியா இருந்தாலும் இதா இருந்துச்சு. தம்பி வந்து கேட்பாரு, இன்ன வரைக்கும் அவ்வளவு லவ் பண்றியான்னு கேட்கும் போது ஆமா நான் அவனை திருத்திருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல தான் ஆரம்பிச்சுதான்னு தெரியல, நிறைய படத்துல வந்து இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு ஒருத்தர் அது மாதிரி ரவுடிசம் பண்றவன திருத்தி கல்யாணம் பண்றதுதான் வேலையா இருக்கணும்னு எதிர்பார்க்குற மாதிரி இந்த படத்துல ஆரம்பிச்சா தெரியல, இல்ல அதுக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சான்னு தெரியல. ஓகே, இந்த படத்துல நான் பார்க்கும்போது இதான் வேலை இங்க இருந்து காப்பி பண்ணிட்டாங்க ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஒருத்தர் சூஸ் பண்றது இவர் கரெக்டா சூஸ் பண்ணுவா. இவன் ரொம்ப முரட்டுத்தனமா அப்படின்னு பைத்தியக்காரத்தனமா அப்படிலாம் பார்க்காம ஒரு சூசிங் பர்சனை பார்த்துதான் பண்ணுவா. ஃபர்ஸ்ட்ல இவன் டக்குனு அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாம் போற மாதிரிலாம் இருக்க மாட்டான் இவன் சுத்தியும். சோ பார்த்து அனலைஸ் பண்ணி இவன் ஓகே இவன் லவ் பண்ணுவான், இவனை திருத்த முடியும், இவன் நல்லவன், இவன்கிட்டயே ஒரு நல்லவன் ஒரு கேரக்டர் இருக்கு அவனை தெரிஞ்சுதான் லவ் பண்றான். எல்லாத்துக்கும் வந்து ஃபைட் பண்ற ஆளா பார்க்க மாட்டான். ஏன்னா அவருக்கு வந்து ஃபைட் பண்ற ஆள் எப்ப தெரியும்னா அவன் லவ் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் ரொம்ப மோசமானவன், எதை வேணா பண்ண ஆளாதான் தெரியறான். அதுக்கு முன்னாடி இருக்கும் இவன் வந்து நல்லவன் கேரக்டர் மட்டும் தான் அவன் தெரிஞ்சுதான் லவ் பண்றான். அதுக்கப்புறம் இவன் கிட்ட ஒரு விஷயம் நடக்குது, இவன் எப்படிதான் திருத்தலான்னு ப்ரோக்ராம தான் போறான். சோ அவன் சைட்ல வந்து இது இருக்கு. அப்புறம் இவகிட்டயும் அந்த இது இருக்கு, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை கேட்க மாட்ட மாதிரி தான் சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. ஏன்னா இவன் லவ் பண்ணிட்டா இவன் மாத்தணும், இவன் தான் பிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணதுக்காக தான் இவன் கெட்டவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனே லவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான். கடைசி வரைக்கும் இவரதான் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்கான். ஆக்சுவலி எனக்குமே ஸ்ருதியை பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சுன்னா, ஒரு வேக படத்தை பாக்குறோம்னு வச்சுக்கோ, இதுவும் என்ன தோணும், ஒரு ஹீரோ பின்னாடி அலையிற ஒரு பொண்ணு, இதெல்லாம் பெரிய ரோல் அப்படின்ற மாதிரி தோணும். நம்ம இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் பிரிச்சு பர்டிகுலர்லி ஒரு கேரக்டர் பத்தி பேசுறப்போ எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. ஆக்சுவலி அவங்க எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு வந்து சிங்கிள் பேரண்ட் கிட், ஓகேவா, அதுல பெரிய பொண்ணு, ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்க அக்கா, ஒரு சின்ன தம்பி, ஸ்கூலுக்கு போற வயசு தம்பி, வேலைக்கு போற அளவுக்கு அக்கா. ஸோ அவங்க வந்து குடும்பத்தையும் பாத்துக்கணும், அவங்களோட ஃபேமிலியில ஏர்னிங் பீப்புள் வந்து அந்த பர்சன் வந்து வெறும் ஸ்ருதி மட்டும்தான். ஸோ அதுவும் பாத்துக்கணும். ஆனாலும் அவளுக்கு வந்து ஒரு வாய்டு இருக்கு. அந்த வாய்டு எங்க இருக்குன்னா, அப்பா இல்ல, அப்பா இறந்துட்டாங்க, எப்ப இருந்தாங்கன்னு சொல்லல, எப்பயோ இறந்துட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. அவதான் ஏர்ன் பண்ணிட்டு வரா, அந்த குடும்பத்தை பாத்துக்கிறான்றப்ப நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஒரு ப்ரொடெக்டிவான ஒருத்தர் தேவை இருக்கு. நமக்கு சும்மா பாக்குறப்போ நமக்கு வந்து என்ன தோணும், இந்த மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு தானே பொண்ணுங்க நல்லா இருக்க பொண்ணுங்க எல்லாம் போயிட்டு மாட்டிப்பாங்க அப்படி தோணும். ஆனா அவங்க சைக்காலஜி படி நம்ம அவங்க கேரக்டர் நம்ம படம் ஃபுல்லா கேரி ஆயிருக்கிறத வச்சு பாக்குறப்பதான் நமக்கு தெரிய வருது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு தைரியமான ஆம்பளை கூட துணையா இருக்க தேவைப்படுது. சோ ஆப்வியஸ்லி அது எங்க வந்து இந்த கேரக்டர் பத்தி பேசணும்னு தோணுதுன்னா, அந்த ட்ரெயின் ஃபைட் தான். அவன் என்ன சொல்லியிருப்பானா, எனக்கு அவங்கள விட உன்னை பார்த்தாதான் பயமா இருக்கு, ஆனா நீ என் கூட இருந்தனா எனக்கு பயம் இல்லாம இருக்கு. அது ஒரு நல்ல டைலாக். சீரியஸ்லி எனக்கு அந்த உன்னை பார்த்தாதான் பயமா இருக்கு, ஆனா நீ என் கூட இருக்கனா எனக்கு பயம் இல்லாம இருக்கு, யாரும் என்ன எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லு. சோ அதுதான் இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ற இடத்துல வந்து அவன் எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான், எங்கேயுமே இருந்தாலும் ஃபீல் பண்றான். ஹீரோ வந்து ஃபீல் பண்றது கேரக்டரா இருக்கும். அண்ட் நம்ம இன்னொன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இவங்க வந்து அவங்களை இது பண்ணுவாங்கல்ல, டீஸ் பண்ணுவாங்க. ஒரு 2-3 சீன் வந்து ஃபர்ஸ்ட் 2-3 சீனே வந்து விஜய் போயிட்டு அவங்கள இது பண்றதா, இப்படி திருப்பி பாக்குறது, டான்ஸ் ஆடுறப்ப பாத்துருது, ஓடி வரப்ப பாக்குறதுலாம் தான். அப்பயும் வந்து நம்ம நிறைய படத்துல பாத்துருப்போம், ஹீரோயின் வந்து எதுக்கு இங்க பாத்துட்டு இருக்க என்ன எதுன்னு கேட்கிற கேரக்டர்ஸும் நம்ம பாத்துருப்போம். பார்த்துட்டு சிரிச்சுட்டு போற கேரக்டரும் பார்த்திருப்போம், பார்த்துட்டு பயப்படுற கேரக்டரும் பார்த்திருப்போம். இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாத கேரக்டர் தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. அங்க வந்து நாசர் இருப்பாரு, இப்ப நாசர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அங்க வந்து ஒரு 3 பொறுக்கி பசங்க வந்து எங்களை பாத்துட்டு இருக்காங்க, போய் கேளுங்க சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. செகண்ட் வந்து அம்ரல்லா எடுத்து பாக்குறப்ப திருப்பி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான், என்ன பண்றது தெரியாம போயிடுவா, பதிலே சொல்லியிருக்க மாட்டான் ஸ்ருதி. அப்ப ஆக்சுவலி என்னன்னா இன்செக்யூர்டு கேர்ள் தான், எப்படி ஃபேஸ் பண்ணணும் சொசைட்டின்னு தெரியல. சோ அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு தைரியமான ஒரு துணை பார்ட்னர் தேவைப்படுது. சோ இவன் வந்து நீ சொன்னதுதான்,
இவன் வெளியே எப்படி ரவுடிசம் பண்றான், போக்கிரியா இருக்கானா கூட லேடிஸ் கிட்ட அவன் பிஹேவ் பண்றது ஜென்டலா இருக்க மாதிரி இருக்கு. சோ எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவைப்படுறாங்க, ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. அண்ட் அந்த சைக்கோ இன்ஸ்பெக்டரும் போட்டு அவங்க ஃபேமிலி ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி பார்ட்னர் தேவைப்படுதுங்கிறப்போ இங்க சூஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அண்ட் இன்னொன்னு என்னன்னா கேரக்டர் வைஸ் பண்ணணும் எனக்கு ஒரு பப்ளி காலா தான் தெரியும். இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா கிரிஞ்சுன்னு சொல்லிடுவோம். நம்ம அந்த காலத்துல பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாம் கரெக்டா மீட்டர்ல நடிச்சிருக்க மாதிரி தெரியுது, ஒரு ஓவர் கோட்டிங் பண்ணாம ஓவர் டூ பண்ணாம. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கமர்ஷியல் படத்துல மேக்ஸிமம் ஒரு பைத்தியமான ஒரு பொண்ணு தான் இருக்கும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் இது இல்ல. சீரியஸா நான் மாதிரி ஒரு மாதிரி அந்த பப்ளியா பண்ற கேரக்டர் மாதிரிலாம் இல்ல. அவ பாட்டா இருப்பா, இவன் தான் இவன் கிராஸ் ஆவா, இல்ல அவ வழியில கிராஸ் ஆகும் போதுதான் இந்த நடக்கிற விஷயமா தான் இருக்கும் நிறைய இந்த ஃபுல் சீனும். ஓகே, நெக்ஸ்ட் கேரக்டருக்கு போயிடலாம். சந்தோஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யாரை பிக் பண்ண போற கேரக்டரா இருக்கல? நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்டர் கோவிந்த். இன்ஸ்பெக்டர் கோவிந்த். ஸோ அவர் வந்து எப்படி தமிழ் இருக்காரோ அப்படியே டைரக்ட் ஆப்போசிட். நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும் நம்ம யோசிச்சிருக்க ஒரு ஆள் இருக்கோமா தமிழ் இருக்காருன்னா, எப்படிலாம் இருக்கக்கூடாது யோசிக்கிற ஆளா தான் நம்ம கோவிந்த் இருக்காரு. இவர் வந்து என்ன பண்றாருன்னா என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிதான் இருக்காரு. அவர் வந்து பொண்ணுங்க விஷயத்துல இதா இருப்பாரு, வீக்கா இருப்பாரு. அது பொண்ணுங்களை மதிக்கவும் மதிக்க மாட்டாரு. நேர்மைன்னு ஒரு விஷயம் சுத்தமா இருக்காது. நம்மளுக்கு பயனும் இருக்கும். பயம் இருந்தாலும் அதுல வந்து என்ன இருக்குன்னா சில பேர் ஏமாத்துற ஒரு பயத்துல இருந்தா பண்ணுவானா, எப்படியாவது குறுக்கு வழியை ரொம்ப அதிகம் யூஸ் பண்ற ஆளா இருப்பாங்களா, பயந்து இந்த வழி போயிடலாம், அவனை ஏமாத்தலாம், இவனை கொண்டுடலாம் அப்படின்னு நினைக்கிற ஆளா இருக்காரு. ஒரு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கிற ஆள் தான் கோவிந்த். நிறைய சீன்ல கூட அவர் கோவிந்த் ஆமே அவர் தான். அவர் வந்து அவரை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நம்ம லேர்ன் பண்றது கூட பண்ணிக்கலாம். பொண்ணை வந்து ஒரு இவன் மாதிரி பாக்குறதால இருக்கட்டும், நிறைய விஷயத்துல ஜொல்லுலாம் காட்டுவாங்க. ஆனா அது ரொம்ப ஓவரா இருந்தாலும் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப மோசமான ஆளு காட்டுறதுக்கு தான் இருந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இவர் வில்லனா காட்டுறத விட அவரை வில்லனா காட்டுறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவரை மாதிரி இருக்கக்கூடாது. அவரை மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சோ அதுதான். கிஷோர், இந்த கேரக்டர் பத்தி பேச போறியா வேற கேரக்டரா? அதையும் சொல்லுங்க. இல்ல, இந்த கேரக்டர் பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை அதிகமாலாம் இல்ல. ஆல்மோஸ்ட் ஆமா அவரை மாதிரி இருக்கே கூடாது. அப்புறம் இந்த உலகமே சொல்லும் 199 போலீஸ்காரங்க ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இவர் இருந்துட்டாரு. அந்த 99 பேர்ல இவரும் ஒருத்தர். ஏன்னா நல்லவங்க இருக்காங்க, ஆனா கெட்டவங்க தான் அதிகமா இருக்காங்கன்ற மாதிரி அந்த படத்திலே ஃபுல்லா லாஸ்ட் சீன்ல கூட மாற மாட்டாரு. அங்கேயும் கெட்டவங்க தான் காமிச்சிருப்பாங்க. அதுதான் ஆக்சுவலி இந்த போன வாட்டி நான் எப்படி சொன்னேன், நீ வந்து கரெக்டா ஒரு பாயிண்ட் எடுத்தேன். கிஷோர் கரெக்டா இந்த வாட்டி நான் சொல்ல வந்த பாயிண்ட் எடுத்துட்டான். ஒரு டிபிக்கல் ஒரு பேட் போலீஸ் டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட் வந்து இது வந்து காலங்காலமா இருக்கு. 1970s இருந்து ஒரு பேட் டெம்ப்ளேட் இருக்குல்ல போலீஸ்க்குன்னு தமிழ் சினிமால. அந்த டெம்ப்ளேட்ல 10க்கு 10 பொருத்தமும் பக்காவா புரிஞ்சிருக்க ஒரு பேட் போலீஸ். அதுல கூட சேர்ந்து அந்த உமனைசிங் ஸ்கில்ஸையும் அந்த ஆல்ரெடி 2 செட்டப் இருப்பாரு. நீ சொன்ன பாயிண்ட்ல ஒன்னு ஆட் பண்றேன். அது எந்த அளவுக்குன்னா அவர் ஆக்சுவலி ஸ்ருதியை கேட்க போவாரு, அங்க போயிட்டு அவங்க அம்மாவையும் கேட்பாரு. யோ என்னையோ பண்ணிட்டு இருக்கீங்க காஜுக்கு அளவு இல்லையாடா அது மாதிரி சொல்றதான் போயிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சோ அவருமே அவர் கொடுத்த ரோல பக்காவா பண்ணிருக்காரு. ஆக்சுவலி பக்காவா புரிஞ்சிருக்கு. அவரு கண்ணு பார்த்தாலே அந்த கஞ்சா அடிச்சு சுத்திட்டு இருக்க அந்த மாதிரிதான் இருக்காரு. ஒரு நாள் கூட ஓகே பகல் டைம் நான் என் வேலையை பாக்குறேன் அந்த மாதிரி இல்லவே இல்லை. அவரு டாப் டு பாட்டம் அப்படிதான் இருக்காரு. கடைசியில கூட இவனை சொல்றதுக்கு டேன்னு சுட வந்தாரு. அவங்க பார்த்தா முடிச்சிட்டு இருக்கான் அலிபாய. அப்புறம் அப்படியே ஒரு பட்டி அடிக்கலான்னு பார்த்தாரு, அங்கேயா திருந்தான்னு பார்த்தா திருப்பி இவன் சுடுறதுக்குள்ள அவரு துப்பாக்கி எடுப்பாரு சுடுறதுக்கு. கடைசி நிமிஷம் வரைக்கும் கொடுத்த ரோல பக்காவா பண்ணிருக்காப்ல. அவன் பயந்துருப்பாரு. நிறைய இந்த ஒரு விஷயத்துல பயப்படுவாரு, காட்டுவாரு. அந்த பயத்தை பெருசாவே காட்டிக்காத செம்மையா இருக்கும். அந்த கஞ்சா போட்டுல நீ வச்சிருக்கியா பாப்ப, டக்குனு பார்த்தா போயிரும், டக்குனு இவர் பாக்கெட்ல இருக்கும். அந்த இவர் பயப்படுற லெவலுக்கு கூட ஒரு பெருசா காட்டிக்கலாம். இது வந்து அந்த மார்க்கெட்ல கூட அடி வாங்கிட்டு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அவ்வளவு பயம் தெரியும். அதுல கரெக்டா பக்காவா வச்சிருப்பாரு. ஆனா அது காட்டிக்காத மாதிரி இருக்கிற ஒரு ஆளா இருப்பாரு. அந்த இது வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அவர் வந்து மாட்டிப்பாரு, விஜய் கிட்ட மாட்டிக்கிட்டு கஞ்சா வீட்டுல மாட்டிட்டு இவர் ஒண்ணு சொல்லுவான், ஐயோ ரிவீல் பண்ணிட்டே இருப்பான், நான் கூலிங்கான டைல்ஸ் கேக்குதா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும். அந்த முடிச்சதுக்கு அவர் பயந்துட்டு அப்படியே போயிடுவார். இந்த நரிகள்லாம் இருக்கும்ல பயந்துட்டு போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீ சொன்ன அந்த மார்க்கெட் சீன்லயும் அவரை வந்து அடிச்சுட்டாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் அது சமாளிக்கிற மாதிரி என்ன மீன் வேணுமா அது வேணுமான்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. பயந்து இருந்தாலும் சிக்கன். சோ அந்த வந்து அவர் பயத்தை வந்து மறைச்சுதான் இருப்பாரு அவரு. ஓகே அவ்வளவுதான். இத பத்தி ஃபினிஷ் பண்றேன்னா நெக்ஸ்ட் கேரக்டர் இருக்க செக்மெண்ட்ல எந்த கேரக்டர் எடுக்கலாம்னு இருக்கேன். நீயே ஸ்டார்ட் பண்ணு. நானே கூட ஸ்டார்ட் பண்றேன். பிரகாஷ் ராஜ் பத்தி பேசுறேன். உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா ஆட் பண்ணுங்க. பிரகாஷ் ராஜ் கேரக்டர் ரொம்ப 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 சிம்பிளிஃபைடு ஷார்ட் ரோல் தான். ஆக்சுவலி 55 மினிட்ஸ் இருக்கப்பதான் என்ட்ரியே ஆகுறாரு. அலிபாய்னு அவ்வளவு பெரிய இது கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சு, அவர் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கொஸ்டினே கேட்க முடியாது. ஆனா அந்த கேரக்டர் கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. அவ்வளவு ஹைப் இல்ல. நேரம் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டு விட்டாரு இவர ஆனந்தராஜா அந்த நரசிம்மன் கேரக்டர்.
அண்ட் நெப்போலியன் வந்து அவர் என்னமோ சின்ன இந்த பழுத்து வீரர்ல பாத்தீங்கன்னா அந்த இவரை வந்து பொணந்தினிய கழுத்து மேல வச்சு உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்லயே அவரை போட்டு அடிச்சிருவாங்க, தலையில போட்டு அடிப்பாங்க, உட்காரான்னு சொல்லுவாங்க. காமெடி வில்லன் மாதிரி போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஆக்சுவலி அந்த வில்லனுக்கு இது எங்க காட்டியிருப்பாருன்னா நாசர் கிட்ட பேசுவோம் அப்பயும் பயம் கலந்த ஒரு வில்லனிசம் தான் காட்டியிருப்பாரு. பட் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் குறை கிடையாது. அவர் கேரக்டர் வைஸ் என்னன்னா இந்த எனக்கு என்ன புரிஞ்சது அந்த கேரக்டர்னா பேச்சுல அந்த தைரியம் இருக்கும், ஆனா செயல்ல ஒரு பதட்டம் இருக்கும் பத்தியா. அப்படிதான் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கவங்க வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது, வேலை வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வேலை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, வேலை வாங்க தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இவர் பெரிய ரவுடிசம் பண்ணுவாரா தெரியாது, ரவுடியை உருவாக்கி மெயின்டைன் பண்ற கேரக்டர் மாதிரி தெரிஞ்சாரு எனக்கு. சோ அதுதான் கிளைமேக்ஸ்ல கூட சொல்லியிருப்பாரு, நீ போலீஸ்டா நினைச்சா 500 போலீஸ் இறக்க முடியும், உருவாக்கலாம், ரெக்ரூட் பண்ணலாம், ரவுடிடா கஷ்டம்டா, அவனை சின்னதுல இருந்து உருவாக்கி இருக்கா அப்படின்னு இருப்பாரு. சோ மேபி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்லாவே பயத்தை வெளிக்காட்டியிருந்தாரு, அந்த பதட்டத்தை வெளிக்காட்டியிருந்தாரு. ஏன்னா சின்ன சின்ன யாரோ இன்ஸ்பெக்டர் தான் விட்டு பாத்துக்க சொல்லுவாங்க, அவங்க கிட்டே பயந்த மாதிரி காட்டிட்டு இருப்பாரு, நான் தூங்கல அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க அப்பா நாசர் பேசுறப்பயும் அந்த பயத்தை காட்டியிருப்பாரு. சோ பயம் கலந்த ஒரு இது. அண்ட் ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கவங்க அந்த அளவுக்கு சண்டை செய்யணும்னு அவசியம் கிடையாது, மெயின்டைன் பண்ணா போதுங்கிற மாதிரி ஒரு ரோலா தெரிஞ்சாரு. சரி சந்தோஷ் ஆல்மோஸ்ட் அது முடிச்ச மாதிரி தான் இருக்கு. அவரும் வந்து அவர் மேனேஜிங் பவர் மட்டும் தான் இருக்கு அவர்கிட்ட, மேனேஜ் பண்ண தெரியும் அவருக்கு, இது பண்ண தெரியும். ஸோ அவர் டவுன் சடனா ஒருத்தர் இறங்கிட்டாரா என்ன பண்ணுவாருன்னு தெரியாம, ஆனா இறங்கி அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு, மேலேயே இருந்துட்டு பாக்குறாரு, ஆர்டர் பண்றாரு, எல்லாமே பண்றாரு. சடனா அவருக்கு பிரச்சனை இருக்கும்போது ஓகே இது வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பிரச்சனையை வந்து கீழே இறங்கி செய்யணும்னு சொல்லும்போது அவர் கீழே இறங்கி செய்யறாரு, எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது எந்த அளவுக்கு அவர் ஸ்கில்லா இருக்காருன்னு தெரியல. ஆர்டர் பண்ண தெரிஞ்சவருக்கு வந்து இறங்கி வேலை செய்யும் தெரியல, நிறைய விஷயத்துல அவர் மிஸ் பண்ணிருப்பாரு. பெருசா அவர் வந்து கண்டுபிடிச்சுக்கணும், சொல்ல போனா இவர் தான் வந்து கண்டுபிடிக்க மாட்டாரு. அவங்களாம் ரிவீல் ஆகிற வரைக்கும் அந்த விஜய் வெளில வர வரைக்குமே இவர் வெயிட் பண்ணி தான் பார்த்திருப்பாரு. இவரா கண்டுபிடிக்கல, நிறைய விஷயத்துல நிறைய பண்ணிருப்பாரு. ஆனா அவர் பிரகாஷ் ராஜ் வந்து அவரும் அதே மாதிரி தான் டக்குன்னு எல்லாத்தையும் சுட்ட ஆரம்பிச்சிருவாரு. எப்படி இவர் வந்து எதுவுமே பார்க்க மாட்டாரு, ஓகே போட்டுதல், நெக்ஸ்ட் இவனை வந்து போட்டுதல், அவனை பண்ணு, பிளான் பெருசா இருக்காது, இது பண்ணணும் அவ்வளவுதான், நெக்ஸ்ட் பண்ணணும் தான் பாக்குறாரு. பிளான் பெருசா இருக்காது, இந்த ரிவீல் பண்றதுக்காக கண்டுபிடிக்கணும் ஒரு பிளானே இருக்காது, ஒரு மனுஷனா இருப்பாரு. வேற கேரக்டர் பேசணும். இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பெருசா எதுவுமே தோணல பிரகாஷ் ராஜ் படத்துல வந்து அஜித் சாரி விஜய் அசினுக்கு அப்புறம் ரொம்ப கேரக்டர் ரொம்ப சீன்ஸ் டிராவல் பண்ண யாருன்னா வடிவேல் பத்தி பேசியா, நானும் நெக்ஸ்ட் கேரக்டர் தான் எடுக்கலாம் நினைச்சேன். அப்படியே வேணா நீ எடுத்துரு, எனக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல சான்ஸே இல்ல. அந்த மனுஷன் இன்னோசென்ட், பாவம், என்ன பண்றது, அவரும் லவ் பண்ணுவார் ஹீரோயினை, ஆனா என்ன பண்றது வேற வழி இல்ல, காமெடி ரோல் கொடுத்துட்டாங்க. அந்த போலீஸ்கார வந்து அவரை வேற இதுவா ஆக்கிடுவான், ஸ்பை ஆக்கிடுவான். சொல்லப்போனா அவருக்கு அந்த மாட்டி விடணும் அந்த மாதிரிலாம் அவர் ஒரு வில்லன் கேரக்டராகவே இருக்க மாட்டாரு. வேற வழி இல்லாம கால் பண்ணி சொல்றது, அந்த லாஸ்ட் அந்த ட்ரெயின் சீன்ல கூட கட்டி பிடிக்கும் அழுவாரு, ஐயோ அவருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி காட்டுறப்போ சே ஏன்டா காமெடி ஆயிட்டா அவனுக்கு ஒரு லவர் கிடைக்கூடாரா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, செம்ம சூப்பரா இருந்தது அவர் கேரக்டர். இந்த மாதிரியே இருப்பாங்க, நான் எப்போ யோசிப்பேன், அதனால இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்கன்ற மாதிரி தான் இருந்தது அவரோட கேரக்டர். சந்தோஷ் நீ சொல்லல நான் போயிடுறேன். எனக்கு வந்து ஒண்ணு இல்ல, இவர் வந்து எது நல்லது எதுவும் கெட்டதுன்னு தெரியாத ஒரு ஆளா இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டான், இவல்லனா கெட்டவனா நல்லவனா இல்ல எவனா, எந்த பிரச்சனைக்கு எங்க இது இருக்கோ அவங்க போற ஆளா இருக்காரு. இவருக்கு எது நல்லது எதுவும் கெட்டது தெரியாத ஆளா இருக்காரு, வெள்ளந்தி. ஓகே, நானுமே கேரக்டர் செக்மெண்ட்டை இந்த கேரக்டரோட தான் முடிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து படத்துல எந்த கேரக்டர் எந்த அளவுக்கு நின்று இருக்குன்னு தெரியாது. வருஷங்கள் எவ்வளவு ஆனாலும் நிக்க போற கேரக்டர் வந்து இந்த பாடிஸோட கேரக்டர் தான். வந்த எல்லா சீனும் ஹிட்டு, எல்லா சீனும் டெம்ப்ளேட், மீம் கண்டென்ட், எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அங்க ஆரம்பிச்சு எல்லாமே வட போச்சேன்னு ஒரு ஷோ வைக்கிற அளவுக்கு போயிருக்கு. வட போச்சேன்னு இருக்கட்டும், சங்கி மங்கியா இருக்கட்டும், அதுக்கடுத்து மண்டபம் இருக்க கொண்டே மறந்துட்டியா அதுவா இருக்கட்டும். அண்ட் ஹலோ சார் இந்த குரங்கு பொம்மை என்ன வேலை இருக்கட்டும், அது பாக்குறப்பதான் சிரிப்பு. அது ஆக்சுவலி 3 வாட்டி ஓட்டி பார்த்தேன். அந்த சீனா இருக்கட்டும், வாசுதி போலாம் வேற பண்ணி இழுத்துட்டு போறதா இருக்கட்டும், வாய் மட்டும் தான் வேலை செய்யுது, கை எது வேலை செய்யல, வாய் மட்டும் தான் வேலை செய்யுது, அதுவா இருக்கட்டும். அடுத்து அந்த இது சுற்றுமுறை டான்ஸ் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க, அதுவா இருக்கட்டும். எல்லா சீனுமே ஐகானிக் சீன்ஸ். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அவர் வந்து கிஷோர் சார் பாயிண்ட் தான் கரெக்ட். அவர் வந்து பயம், என்ன பயம்னா முதல்ல இவ்வளவு கரெக்ட் பண்றதுக்கே பயம், என்ன நடக்க போகுதுன்னு. அடுத்து அந்த போலீஸை பார்த்து பயம், சரி போலீஸ் கிட்ட போட்டு குட்டி தப்பிக்கலான்னு பார்த்தா இவன் அதுக்கு மேல இருக்கான். அவர் ஆக்சுவலி கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு இவனை போட்டு கொடுக்கணும்னு. பாஸ்கெட் பால் கோர்ட்ல எப்போ வந்து இவன் அவனையும் மிரட்டி விட்டானு போறோம், அங்க இருந்து காலி
என்ன பண்றதுன்னே புரியாது. பாவம் சிக்கி பாரு, என்ன பண்றது, இவனும் திட்டுவான் அவனும் திட்டுவான், இவன் அவனுக்கு மேல இருக்கான், யாருக்கிட்டலாம் அவன் தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல், கஷ்டப்படுற ரோலா மாறிட்டு இருக்கும். பட் ஐகானிக் சீன்ஸ் எல்லாமே. ஸோ கேரக்டரா இருக்க வந்து நம்ம பாடி சோடா இல்லாம முடிக்கவே முடியாது. ஹி டிசர்வ்ஸ் எவ்ரி பிட் ஆஃப் கிரெடிட்ஸ். அண்ட் போக்கிரி ஹிட் ஆனதுக்கு என்ன கேட்டீங்கன்னா பயங்கர பெரிய ரீசன் சொல்லிதான் ஆகணும். இவருமே விஜய் எப்படி ஒரு பிரேக் த்ரூ படமும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய இம்பாக்ட் கொடுத்ததுக்கு கண்டிப்பா பாடி சோடா கேரக்டரும் ஒரு பெரிய காரணம். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப 7th மேபி படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஒரு டீ கடை சீனை மட்டுமே ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி போடுவாங்க. அது எப்போ போட்டாலும் என் தம்பி உட்காந்து திட்டு இருப்பான், டே சலிக்கலையாட உங்களுக்குன்ற மாதிரி இருக்கும். அவர் அந்த பாம்பு போட்டு போவார் இப்படி டீ குடிச்சிட்டு இருக்கப்ப. அங்க ஆரம்பிச்சு அந்த கேலரி லவ் லெட்டர் கிழிச்சு போடுறது, பி கேர்ஃபுல் என்ன சொன்ன அப்படிங்கிறது, அது வரைக்கும் எல்லாமே மெகா ஹிட். ஸோ வேற லெவல் கேரக்டர். ஸோ வித் தட் நோட் நம்ம கேரக்டர் ஆர்க் செக்மெண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செக்மெண்ட் போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரீகேப் பண்ணல, நம்ம ஷோ வந்து மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் 3 செக்மெண்ட் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கேரக்டர் ஆர்க், ஒவ்வொரு படத்துலயும் அந்த கேரக்டர் என்ன ரோல் பிளே பண்ணிருக்காங்க, எப்படி கதைக்கு கோஆர்டினேட் பண்ணிருக்காங்க, ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அந்த கேரக்டர் எப்படி சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். செகண்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா பிரேக்கிங் பாயிண்ட், எங்க வந்து ஒரு திருப்பு முனை அமையுது, எங்க வந்து படத்தோட கதை வந்து இங்க தான் படத்தோட கதையே ஸ்டார்ட் ஆகுது, இதுதான் மெயின் பிளாட் அப்படிங்கறதான் பிரேக்கிங் பாயிண்ட். தேர்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா டேக் அவேஸ், எந்த படம் எடுத்தாலும் அதுல இருந்து ஏதாவது ஒரு கத்துக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும், ஏதோ சொல்லதான் படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ டேக் அவேஸ் தான் தேர்ட் செக்மெண்ட். ஸோ நம்ம செகண்ட் செக்மெண்ட் உள்ள என்ட்ரு ஆகிறோம். பிரேக்கிங் பாயிண்ட் கிஷோரே ஸ்டார்ட் பண்றோம். பிரேக்கிங் பாயிண்ட் ஆடா அந்த கிளைமேக்ஸ் தான், வேற எங்கேயும் பிரேக்கிங் பாயிண்ட்னே சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி அந்த அலிபாயை கலட்டினது அதெல்லாம் தான் சொல்லணும். பட் பிரேக்கிங் பாயிண்ட் அந்த கிளைமேக்ஸ் தான் சொல்லி ஆகணும். அங்கதான் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட், யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வச்சு படத்தையே அப்படியே ஒரு சேஞ்ச் பண்ண விஷயம்னா அங்கதான் காமிச்சிருப்பாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச பிரேக்கிங் பாயிண்ட். சந்தோஷ், அது எனக்கும் அதுதான், எனக்கு எல்லாருக்கும் அதான் தோணும்னு நினைக்கிறேன். இந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்து தமிழ்ல இருந்து சத்தியமூர்த்தியா மாறுறதுதான் அந்த இதுவா இருந்துச்சு. அது ட்விஸ்ட்னு சொல்லலாம், பிரேக்கிங் பாயிண்டாவும் சொல்ல மாதிரி இருக்கும். பிரேக்கிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மொத்தமா டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணல, கொஞ்சம் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பிரேக்கிங் பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. ஆமா, பேரை மட்டும் மாத்திருக்காரு, சட்டையை மட்டும் மாத்திட்டாரு. அதுக்கு முன்னாடி 2 சட்டை போட்டிருந்தாரு, அப்ப ஒரு சட்டையை போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது மட்டும் தான் இருக்கு. அப்பயும் வந்து நான் போலீஸ் ஆயிட்டேன், நான் வந்து இதுவா ஆயிட்டேன்னு சொல்லிலாம் ரொம்பலாம் இல்ல. ஸோ அதே கேரக்டர் அவர் ஃபாலோ பண்றதா இருக்காரு, அவ்வளவுதான். நான் வந்து உங்க 2 பேர்ல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆங்கிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா ஆப்வியஸ்லி பிரேக்கிங் பாயிண்ட் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க. எனக்கு 2 இடத்துல பிரேக்கிங் பாயிண்ட்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவன் இந்த ஒருத்தர் இருப்பார்ல ஒரு காமெடி வில்லன், அவங்க குரூப்லயே இவரை வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவார்ல, விஜய் ஏன் ரோல் எடுத்து பாருன்னு சொல்லி அந்த அவரை அடிக்கிறதுக்காக இவர் காசு கொடுத்து கூப்பிடுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஃபைட் படத்துல. ஆக்சுவலி நரசிம்மன் கேங்ல இருந்து தான் இவர் காசு கொடுத்து அவனை போய் அடின்னு சொல்லுவாங்க. மேபி அப்படி அது நடக்கலன்னு வச்சுக்கேன், இந்த குரூப்ல அவர் சேர்ந்திருக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதுதான் பிரேக்கிங் பாயிண்ட். நரசிம்மன் கேங் தான் இவரை காசு கொடுத்து அவரை போயிட்டு அடி, அவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான் குரு கேங்ல, அவனை போயிட்டு தட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. அவர் அந்த சத்திர முட்டு சண்டை வரும், அவர் தான் போக்கிரி பொங்கல் வரும். ஸோ அங்கதான் குரு இம்ப்ரெஸ் ஆகி யார் அவன் அடிச்சவன் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சீன் நடக்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் பாயிண்ட். மேபி அவன் கூப்பிடலன்னா கதை இப்படி திரும்பி இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அங்கிருந்துதான் கதையே ஆரம்பிக்குது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. ஆனா அங்கவே பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு ரவுடி கேங்குள்ளே ஒரு போய் உள்ள நுழையிற கேங், அது அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் நினைச்சேன். இன்னொன்னு என்னன்னா, இந்த படத்தையே யாரை சுத்தி சொல்லிட்டு இருக்குன்னா அலிபாயை வந்து போட்டு தள்ளணுங்கிறது தான். ஸோ குருவை வந்து ஒரு சாவடிப்பாருல, அது ட்விஸ்ட் தான் ஆக்சுவலி. அவங்க அப்பா சொல்றப்பதான் குருவை இவர் தான் கொலை பண்ணிருப்பாரு தெரியும். ஓகேவா, குருவை கொலை பண்ணதாலதான் நீ வந்த, இப்ப நீ வந்திருக்கேன்னு நினைக்கிறியா, உன்னை அவன் வர வச்சிருக்கான். ஏன்னா குரு செத்ததாலதான் நீ வந்த நாசர் சொல்லுவார் பத்தியா. சோ குரு அங்க மேபி சாகலன்னு வச்சுக்கோ, இவர் வந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. அவர் துபாயில தான் இருந்து இங்க இயக்கிட்டு தான் இருக்காரு இங்க பிசினஸ்ல. சோ யாரு குருவையே இது பண்ணிட்டா நம்ம ஒப்படைக்கணும், சென்னை ஹார்பரையோ சென்னை அந்த செக்மெண்ட்டையோ ஒப்படைக்கணும் யாருக்குன்றப்போ அந்த கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னு பாக்குறதுக்கான இதுக்கு வந்த பிறகு இவர் அரெஸ்ட் பண்றவங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துடும். ஸோ ஆப்வியஸ்லி குரு டெத் ஆகலன்னா அவரோட அரைவலே இருந்திருக்காதுங்கிறதால இது 2 தான். அண்ட் மேபி எனக்கு நான் செகண்ட் சொன்ன பாயிண்ட் இன்னுமே கூட ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் நினைக்கிறேன் படத்துல. எனக்கு அது ஒரு பக்கம் தோணிச்சுதான். குரு வந்துதான் அதுக்கப்புறம் குரு செத்ததுக்கு அப்புறம் தான் வந்து கதையை வந்து மாறுது. இவன் சாவடிக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். அதே மாதிரி கமிஷனர் பொண்ணை வந்து கடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்டா மூவ் ஆகும் படமும் அலிபாய் வந்ததுக்கு அப்புறம் தான். அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட விடலாம், இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு, இது என்ன விட்டுட்டீங்க நீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்களாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதோட நம்ம ஃபைனல் செக்மெண்ட், தேர்ட் செக்மெண்ட், டேக் அவேஸ், மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள்ஸ் டேக் அவே. ஸோ இதுல அதேதான். இதுல என்னன்னா, ஸோ விஜயை வச்சுதான் இந்த படமே நகர மாதிரியும் இந்த கதையும் விஜய், அந்த மாரல் ஆஃப் ஸ்டோரியும் வந்து விஜயை வச்சுதான். அவர் வந்து அவங்க அப்பா ட்ரெயின் பண்ணது வந்து கடைசியா வந்து தமிழ் எப்படி இருக்கணும், ஐ மீன் சத்தியமூர்த்தி எப்படி இருக்கணும் அவர் எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, அவர் கிளைமேக்ஸ் சொல்லியிருப்பாரு, தைரியமா நேர்மையா நாட்டுக்காக நீ போராடணும் அப்படின்னு சொல்ற கேரக்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு.
கிளைமேக்ஸா சொல்லியிருப்பாரு. அதுதான் படம் ஃபுல்லாவே த்ரூ அவுட் ஃபுல்லா வந்து ஃபாலோ பண்ணிருப்பாரு. தைரியமா இருப்பாரு, நேர்மையா இருப்பாரு, நாட்டுக்காக தான் அப்படின்னு. நாட்டு மீன்ஸ் எப்படின்னா அந்த ரவுடிங் எல்லாம் அடிச்சு நோத்தணும் அப்படின்னு சொல்ற கேரக்டரா இருப்பாரு. இதை வந்து ஃபாலோ பண்ற ஆளா இருப்பாரு. நெக்ஸ்ட் அதுதான் நம்ம கத்துக்கணும், நேர்மையா இருக்கணும். அதேதான் நெக்ஸ்ட் வந்து பிளான் பண்ண ஆரம்பிப்பாரு. எல்லாத்தையும் நம்ம வந்து பிளான் பண்ணணும்ல, நம்ம எதுவுமே இருக்கக்கூடாது. இதுதான் அவர் வந்து குருவை கொண்டாதான் இவர் வருவாருன்னு தெரியும்னா அது பிளானிங் இருக்கணும். ஸோ பிளான் வந்து ரொம்ப இந்த படத்துல வந்து பிளான் ரொம்ப இவர் பிளான் பண்றது வந்து நடக்கும். அது பிளான் கண்டிப்பா இருக்கணும். எந்த விஷயம் செஞ்சாலும் கான்பிடன்ஸ். இவர் வந்து செய்யறது இருந்தாலும் கான்பிடன்ஸா இருக்கும். இவர் வந்து இப்ப சும்மா நக்கலா உட்காந்துருக்காரு, கன்னு கையில கொடுப்பாங்க, இவர் எதுவுமே பண்ண மாட்டா. அந்த கான்பிடன்ஸ் லெவல் இருந்தா அவர் கன் ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். அங்க போயிட்டு இவர் அடிச்சா எல்லாருமே வந்து சைலண்ட் அடிக்க ஆரம்பிப்பாங்க. பயம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பயம் இருக்காம இருந்தா மட்டும், தைரியம் இருந்தா மட்டும் போதாது. கான்பிடன்ஸ் இருக்கும் போது தான் அவர் அடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நிப்பாங்க. அப்பயே ஒரு தைரியமா அப்படி நிப்பாரு. அந்த கான்பிடன்ஸ் தான் என்ன பண்ணிடலாம் பாத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க தான் கான்பிடன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காமா இருக்கணும். அது ரொம்ப இதா தோணுச்சு எனக்கு. காம்னா இவ வந்து அங்க போயிட்டு ஒருத்தனை வில்லனை சந்திக்கிறோம்னா அப்ப வந்து ரொம்பவும் எக்ஸால்ட் ஆயிட்டு சொல்லுங்க அப்படின்னு பேசக்கூடாது. எதுவுமே இல்லாம எப்பயுமே ஒரே மீட்டர்ல தான் ஃபாலோ பண்றாரா இருப்பாரு. காமாவே இருப்பாரு. எந்த விஷயம் செஞ்சாலும் லவர் வந்து திட்டிட்டு போவாங்க. திட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவரும் வந்து சோகம்லாம் ஆக மாட்டாரு. அதே மாதிரி ரொம்ப இதுவும் ஏதோ திட்டுறதுக்கு அவ வந்து பொண்ணுங்களை பத்தி ரொம்ப தப்பாலாம் பேச ஆரம்பிட்டார். காமா என்ன போது இப்படி இருக்கேங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமான பேசுவாரு. காமா எப்பவுமே இருக்கிறது பெட்டர் அப்படின்னு தோண ஆரம்பிச்சுது. நெக்ஸ்ட் இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணா ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னா என்ன கான்ஃபிடன்ஸ் சுத்தி எப்பவுமே கிடைப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோ மாதிரி இருந்தா ஹீரோயின் எப்பவுமே கிடைச்சிரும். ஸோ நினைச்சதெல்லாம் நடக்க வைக்க முடியும். இதுதான் அந்த படத்துல எனக்கு ரொம்ப தோணுச்சு. நீ என்ன நினைக்கிற அப்படின்னா இந்த பிளான் கான்பிடன்ஸ் காமா இருந்தா நீ சொல்றது நடக்கும். அது இந்த படத்துல எங்கெங்க நடக்குதுன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் வில்லனை குருவை சந்திப்பாரு. குருவை சந்திக்கும் நீ என் கூட்டத்தை சேர்ந்துக்கிறியா? நான் சேர மாட்டேன், நான் சொல்றதை நீ செய் அப்படின்னு சொல்ற ஆளா இருப்பாரு. நீ உங்ககிட்ட கான்பிடன்ஸ் சொல்லும் பிளான் எல்லாமே இருந்தா நீ சொல்றதை நடக்க வைக்கணும். வந்து அது அதுதான் அது மாரல் ஆஃப் ஸ்டோரி எனக்கு சொல்ல தோணுது. நீ என்னன்னு நினைக்கிறீ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த இது நான் 3 விஷயத்தை நீங்க கிட்ட கரெக்டா இருந்தா. அப்புறம் வந்து வில்லனை சந்திப்பாரு, பிரகாஷ் சந்திப்பாரு. அப்பயும் வந்து நான் சொல்றதான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுவும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எங்க போனாலும் அவர் சொல்ற பேச்சு தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்பனா இந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்பதான் இந்த படத்தோட த்ரோட்டை வந்து சொல்ற டைலாக்கை வந்து அவரால் மெயின்டைன் பண்ண முடியும். என்ன டைலாக்னா அதான் நம்ம தெரிஞ்ச ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான். சோ அவர் வந்து சொல்றது நடக்கணும்னா அப்போ அவர் சொல்றதும் செய்யணும்னு சொல்றாருல, அப்போ ஒரு பிக்ஸ் ஆயிடணும். அவ்வளவுதான். ஒரு விஷயத்தை நீ பிக்ஸ் பண்ணி கரெக்டா பிளான் பண்ணா ஜெயிக்கலாம் எல்லாத்தையும். ஓகே கிஷோர். சொன்னதுல இருந்து எனக்கு கிடைச்ச பாயிண்ட் என்னன்னா காமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், கான்பிடன்ஸா இருக்கணும், ஸ்டெடியா இருந்தா வின் பண்ண முடியும்னு. அதை தாண்டி நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சதுல வந்து டேக்அவே எனக்கு இல்ல, தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு டேக்அவே கிடைச்சது. என்னன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும்டா, ஒரு வில்ல போலீஸா வருவான்டா, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் அப்பதான் ஆரம்பிச்சிரு. அதுக்கு முன்னாடிக்கும் எந்த படத்துலயும் இப்பெல்லாம் காமிக்க மாட்டாங்க. முதல்ல ரிவீல் ஆயிரும் இந்த மாதிரி வந்து இவன் தான் போலீஸ், இவன் தான் வில்ல அப்படின்ற ஒரு ட்விஸ்ட. எப்படி இந்த சுந்தரபாண்டியன் நண்பனே துரோகரா இருப்பான், அந்த மாதிரி இவங்க இந்த படத்துல இருந்து ஆரம்பிச்சிரு. வில்லனா காமிக்கணும், ஒரு ஹீரோவா காட்ட முடியும், போலீஸா காட்ட முடியும், நல்லவனா காட்ட முடியும் ஒரு ட்விஸ்ட் காமிச்சாங்க. அந்த டேக்கே ஆடியன்ஸ் கிடைச்சிது. அவ்வளவு நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட். இப்போ சந்தோஷ் சொன்னதுல ஓகே இந்த படத்துல இந்த டேக்கே எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் ரியலைஸ் பண்றேன். இது சின்ன தோனியை பாக்குற கதை தான் உனக்கு சொல்ல போனா உனக்கு இந்த கேரக்டரை பார்த்து இந்த கேரக்டர் சொன்னா சின்ன தோனியை சொல்ற மாதிரி தான் உனக்கு வருமே. தோனியை வந்து நீ சொன்னா பிளான் இருக்கும், கான்பிடன்ஸ் இருக்கும், எது சொல்றது நடக்கும்னா தோனியோட ரிசம்பிள் தான் அவர் சொல்ல முடியும். தோனி போக்கிரி படம் பாத்துருக்காருங்கிற இல்ல தோனி ஒரு போக்கிரின்னு சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலி நானுமே மெயின் படத்தோட டைட்டில் இருந்து ஆரம்பிச்சு ஃபுல் படத்தை ஹோல்டு பண்ணது போக்கிரி அப்படிங்கிற தமிழ் கேரக்டர் தான். ஸோ ஆப்வியஸ்லி அவர் வந்து கேட்கவே என்னன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிடணும். டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் பின் வாங்குறதால பிரயோஜனம் கிடையாது. அப்ப என்ன நினைப்பாங்கன்னா நீ தெளிவான ஆள் இல்லைன்னு நினைப்பாங்க ஃபர்ஸ்ட். ஸோ நீ டெசிஷன் எடுக்க முன்னாடி யோசிச்சுக்கலாம். டெசிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெசிஷன்ல நீங்கணும். யார் உங்க கூட நிக்கிறா, யார் எதிர்க்க நிக்கிறா, யார் பக்கத்துல நிக்கிறா, இது எல்லாத்தையும் பார்க்க கூடாது. நான் டெசிஷன் எடுத்தேன், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அண்ட் இன்னொன்னா சந்தோஷ் என்ன சொல்றான், ரிசல்ட் கை கூடுன்னு சொல்றான். அது வந்து படத்துல அப்படி காட்டியிருக்காங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா ரிசல்ட் கை கூடாடி கூட நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். நான் தான் இந்த டெசிஷன் எடுத்தேன், ஸோ எனி அவுட்கம் இஸ் ஓகே ஃபார் மீ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டபனா இருக்கப்பதான் நான் முன்னாடி சொன்ன கோட் திருப்பி இன்டு பிளே வருது. யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபெல் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து விடாப்புடியா உனக்குள்ளே நிக்கிறேன்னு வச்சுக்கோ, யூனிவர்ஸே உனக்கு இவன் இவ்வளவு நாள் இதுலயே நிக்கிறான், ஸோ அவனுக்கு பண்ண வேண்டியதை பண்ணுவோம் அப்படின்னு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. அவர் அத்தனை வருஷமும் அப்படி இருந்திருக்கனால அந்த டைலாக் அழுத்தமா திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. நான் பிறந்ததுல இருந்து அப்படிதான். அதுக்கே பாரு எப்பவுமே இப்படிதானா, நான் பிறந்ததுல இருந்து இப்படிதான் அப்படின்னு.
சோ ஆப்வியஸ்லி process அவர் ல வேணா அப்படியே நீ பில்ட் தோக்கலாம். பண்ணிருக்காரு அவர் கேரக்டர். ப்ராசஸ் ரிசல்ட் வந்து ரிசல்ட் வேணா தோக்கலாம், ப்ராசஸ் ஸ்டாண்ட் ஆகும். ஆமா. ஸோ அது வந்து கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். நான் பண்ணி நான் தோத்துருக்கேன். ஸோ யாரும் சொன்ன ஒப்பீனியன் கேட்டு நம்ம இது பண்ணிட்டு ஒருவேளை இப்படி பண்ணிருக்கலாமோ ஒருவேளை அப்படி பண்ணிருக்கலாமோன்னு சொல்றத படி நான் டிசைட் பண்ண நான் பண்ணேன் இது என்ன நடந்தாலும் எனக்கு ஓகே. அதுக்கு தான் அவர் சொல்லுவாரு, அடிச்சு கூட சொல்லுவாரு, உன் ஆளு உன் இடம், நீ என்ன வேணா நான் பண்ணலாம், எனக்கு உயிர் பயம் இல்லை, அதான் அதுக்கு இதான் சாம்பிள் அப்படின்னு. அதுதான் ஆக்சுவலி எனக்கு பயம் என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் நான் பயந்த சுபாவம் தான். ஸோ ஆப்வியஸ்லி பயம் வந்து நம்மள ஒரு பேக் ஃபுட்ல போடும், ஒரு கான்ஃபிடன்ஸ் இது பண்ணும், நம்ம டிசிஷனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ பெருசா நம்ம பயத்தை தூக்கி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நடக்கிறது நடக்கட்டும், லெட் வாட் ஹேப்பன்ஸ் நம்ம பாத்துக்கலாம், என்ன ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவு போறோம். நம்ம அதனால இவர மாதிரி அரகண்டா இருக்க போறோம்னு இல்ல. ஸோ அவர் ஒரு மேன்மையான கேரக்டர், நீ முன்னாடி சொன்ன மாதிரி தான் திருத்தை படத்துல தமன்னா பாக்குற மாதிரி நான் இப்படி எல்லாம் பாக்கல. ஆனா அவர்கிட்ட எடுக்க வேண்டியதை எடுத்துக்கணும், பண்ணக்கூடாது. அவர் நிறைய பண்ணிருக்காரு. சத்தியமூர்த்தியா இருக்கும் போது நீ வேணா மேபி இருக்கலாமா தெரியல, தமிழா மாறும் போது அவர் வந்து அரகண்டா மாறிடுவாரு. அதுதான் மேபி சத்தியமூர்த்தி இருக்கும் போது நீ சொல்ற அந்த குட் குவாலிட்டிஸ் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். ஸோ அதுதான் எனக்குமே டேக் அவேஸா இருந்தது. ஸோ ஒரு மசாலா கமர்ஷியல் என்டர்டெய்னர்ல இவ்வளவு டேக் அவே அண்ட் கேரக்டருக்கு இப்படி அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் பிரேக்கிங் பாயிண்ட்ஸும் இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்பவே நமக்கு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவா இருந்தது. ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு தெரியல. கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நாங்களும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன சொல்ல போறீங்க இந்த வீடியோக்கு அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் என்ன படம் பண்ணணும்னு சொல்லுங்க. இப்போ வந்து இது ரீரிலீஸ் ஆகிறப்போ ஸோ ஆப்வியஸ்லி ஆடியன்ஸ் பார்த்துட்டு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க படத்துக்கும் அண்ட் நம்ம வீடியோக்கும் நினைச்சு இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன படம் பண்ணணுன்றது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் பண்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பண்றப்போ நம்ம எதுல பெருசா நெகட்டிவ் கண்டென்ட்டே எடுத்துட்டு வரல, நம்ம அந்த மாதிரி தான் வீடியோவை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா மேலும் மேலும் நிறைய பேர் நெகட்டிவா பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டென்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். இதான் என்னோட சந்தோஷத்தை சொல்ல வந்த மாதிரி இருக்கு. ஸோ அதோட ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று தோணும் இல்லை, இந்த படத்துல எல்லாம் ஒரு கதை சீன்ஸ் எல்லாம் தோணும், இந்த விஷயத்துல எல்லாம் கத்துக்கணும்னு தோணும், அதை கொஞ்சமா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கும் லேர்ன் பண்ண போறீங்க. ஓகே இது இந்த படத்துல இதை தாண்டி நிறைய இருக்கு, நாங்க பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணும். நெக்ஸ்ட் படத்துலயும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஓகே இந்த கேரக்டர்ல இந்த மாதிரி யோசிச்சிருக்காங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் கேரக்டரும் அந்த மாதிரி யோசிக்க தோணும். ஸோ எல்லாருக்கும் எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நாங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன், உங்க பாயிண்டையும் நாங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட எனக்கு கடைசி இதுதான் அது ரொம்ப எனக்கு தோணுச்சு. அது சாதாரணமா சொல்ற மாதிரி படத்துல ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாங்களா அப்படின்னு தெரியல. எனக்கு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நான் கேட்க கூடாது சொல்றதே வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அதை எடுத்துட்டு நீ சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட எதுவுமே பேக் ஃபுட் எடுக்க கூடாதுன்னா பரவாயில்ல, எந்த வேணா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும். ஸோ எதுவா இருந்தாலும் நீங்களா இது இந்த விஷயத்துல இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டீங்கன்னா மாத்தாதீங்க, போயிட்டே இருங்க. ஓகே கிஷோர் ஏதாவது சொல்லணும்னா சொல்லணும். ஓகே அவரும் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் போதும் அப்படின்னு சொல்லி. அதோட ஓகே அதோட நம்ம இந்த ஃபனி நோட்டோட முடிச்சுக்கிறோம். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்கா இல்ல இன்ட்ரெஸ்டா தான் இருக்கா, இன்னும் கிறிஸ்பா பேசுங்க, இவ்வளவு பெருசு வேணாம், ஓரளவுக்கு ரிப்பீட்டிவ் பாயிண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க நினைக்கிறீங்கனாலும் சொல்லுங்க. இல்ல 15 minutes வேல்யூபிள் கண்டென்ட்டா தான் இருக்கீங்கனாலும் இதே மாதிரி கண்டினியூ பண்றோம். ஸோ அதுக்காக வெயிட் பண்றோம். வித் தட் நோட் we are finishing this video. நெக்ஸ்ட் என்ன படம் பண்ணணும்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.